வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டி மாதிரியான நோய் பாதிப்புலாம் வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கக்கூடிய முக்கியமான 5 பூக்கள். இந்த 5 பூக்களை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம், இதை உங்கள் அன்றாட உணவில் எப்படி நீங்கள் சேர்த்துட்டே வரலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல் முக்கியமான பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூக்கள் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசயானின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த ஒரு வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிட்டோன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தா கர்ப்பப்பை தசைகளையும் வலுவடைய செய்யும், கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்து கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இந்த செம்பருத்தி பூ தேநீர் நீங்கள் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூ ஒரே ஒரு பூ எடுத்துக்கோங்க. இந்த பூக்களோட இதழ்களை மட்டுமே கிள்ளி எடுத்து நல்லா க்ளீனாக முதல்ல தண்ணியில் அலசி கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. இந்த ஒரு பூக்களோட இதழ்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது ஒரு கொதி வரும்போதே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து இதில் நல்லா கொதிக்க வைத்துக்கோங்க. இந்த 2 கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் காலை நேரத்தில் நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கலாம், இல்லை 11 மணி அளவில் குடிச்சிடலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிடலாம். இந்த செம்பருத்தி பூ தேநீர் அப்படின்றத அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரக்கூடிய பெண்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் சுழற்சியும் சீராக இருக்கும். ரொம்ப குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். அடுத்து 2வது முக்கியமான ஒரு பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்கள். ரொம்ப குறிப்பாக கடையில் வாங்கும்போது நாட்டு பன்னீர் ரோஜா பூ அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பன்னீர் ரோஜா ஒரே ஒரு ரோஜா பூ எடுக்கிறீங்கன்னா அதோட இதழ்களை மட்டுமே நீங்கள் கையிலேயே கிள்ளிட்டு முதல்ல தண்ணியில் அலசி நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. ஒரு பூக்களோட இதழ்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது வெள்ளை சக்கரை இதில் கட்டாயம் சேர்க்காதீங்க. இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, அப்படி இல்லைனா ஒரு 1/2 டீஸ்பூன் பனங்கற்கண்டு வேணால் இதில் நீங்கள் பொடி மாதிரி இடித்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கிளாஸ் அளவு பன்னீர் ரோஜா இதழ் தேநீர் தொடர்ச்சியாக வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை குடிச்சிட்டே வரக்கூடிய பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் தடுத்து ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா மென்சஸ் ஒரு சில பெண்களுக்கு இர்ரெகுலராக இருக்கும் இல்லையா, இந்த இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, அத்தனை கழிவுகள் அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு பன்னீர் ரோஜா இதழ் தேநீர் அப்படின்றதும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான இன்னொரு பூ என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எல்லாருமே கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு பூ வாழைப்பூ அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழைப்பூ அப்படின்றது பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே சாப்பிடணும். ஏன்னு கேட்டால் கர்ப்பப்பையில் தேங்கியிருக்க கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும், கர்ப்பப்பை தசைகளை நல்ல வலுவடைய செய்யும். பிசிஓடி பாதிப்பு இருக்குது அப்படி இல்லைனா நீர் கட்டி இல்லைனா ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கத்தினால ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபைப்ராய்டு இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடி இருந்தாலும், இல்லை கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கக்கூடிய பெண்களுமே சரி, இந்த வாழைப்பூ அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 தடவையாவது தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது பிசிஓடி நோய் பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே நாளடைவில் கம்மி பண்ண முடியும். பிசிஓடி மட்டும் கிடையாது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்ற பெண்கள் வாழைப்பூ கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் வெள்ளைப்படுதல் அப்படின்ற லியூகோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை நாளடைவில் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான இயற்கையான உணவுகளில் வாழைப்பூ அப்படின்றதும் ஒன்றா இருக்குது. அடுத்து 4வது இன்னொரு முக்கியமான பூ என்னன்னு கேட்டால் குங்குமப்பூ. கர்ப்பிணி பெண்கள் மட்டுமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவு இது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே உண்டான தவறான ஒரு எண்ணம் என்னென்னா குங்குமப்பூ அப்படின்னாலே கர்ப்ப காலத்தில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டுமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவுன்னு நினைப்பாங்க. இந்த குங்குமப்பூ பெண்கள் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், எந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் தனியாக சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த குங்குமப்பூ பெண்கள் ஏன்
கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன்னா, மாதம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் ஒரு சில பெண்களுக்கு மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஒரு விதமான எரிச்சல், கோவம் வந்துகிட்டே இருக்கும், அளவுக்கு அதிகமாக கோவப்படுவாங்க. ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் மெனோபாஸ் ஸ்டேஜில் பார்த்தா ஒரு 50-52 வயசுலேயும் பார்த்தா மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த மூட் ஸ்விங்கை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் பார்த்தா குங்குமப்பூவும் ஒன்றா இருக்கிறதுனால பெண்கள் ஒரு 2 இல்லை 3 திரி தான், 3 த்ரெட்டு குங்குமப்பூவை ஒரே ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்துட்டு நீங்கள் தினமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாகவே மாதவிடாய் சுழற்சியும் சீராக வைக்கும். ரொம்ப குறிப்பாக இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். மாதவிடாய் நேரத்துலையும் சரி, இல்லை மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் மெனோபாஸ் டைம்லேயும் சரி, மூட் ஸ்விங்கை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவில் குங்குமப்பூ அப்படின்றது ஒன்று. 5வது ரொம்ப முக்கியமான ஒரு பூ என்னன்னு கேட்டிங்கன்னா லோட்டஸ் ஃப்ளவர், அதாவது தாமரை பூக்கள். இந்த செந்தாமரை பூ ஒரே ஒரு பூ எடுத்துக்கோங்க, அதுலேருந்து பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய இதழ்கள் ஒரு 2 இதழ் எடுத்துக்கோங்க, நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, ஒரு 2 இல்லை 3 இதழ்கள் எடுத்தாலே போதுமானது. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 1 கிளாஸ் அளவு நல்லா கொதித்து இது குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தாமரை பூக்களோட இதழ் தேநீர் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே கர்ப்பப்பையில் இருக்க கழிவுகள் வெளியேற்றம் அடைந்து கர்ப்பப்பை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 பூக்களை தொடர்ச்சியாக நீங்கள் தினமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தேநீர், ஒவ்வொரு பூக்களோட தேநீர் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே கர்ப்பப்பை ஆரோக்கியமாக செயல்பட்டு மாதவிடாய் சுழற்சியும் சீராக இருக்கும். மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் மெனோபாஸ் டைம்லையும் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, ரொம்ப குறிப்பாக மூட் ஸ்விங், மன அழுத்தம்லாம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக வெயிட் அதிகமாகும். மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் ஒபிசிட்டி, வெயிட் கெயின் ஆகும் இல்லையா. இது மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்க இந்த 5 பூக்கள் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். Thank you.